வணக்கம் மக்களே அண்ட் ஹாப்பி வெசாக். இன்னைக்கு இந்த வீடியோவில் வெசாக்காக நாங்கள் ஒரு வெசாக் லண்டன் செய்ய போகிறோம் உங்களோட சேர்ந்து. ஸோ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே நாங்கள் வெசாக் லண்டன் செய்வோம், எல்லாரோடையும் சேர்ந்து. அண்ட் ஸ்கூல்ஸ்லேயுமே வெசாக் லண்டன் செய்வோம். ஸ்பெஷலாக என் வீட்டில் பார்த்தீங்கன்னா போட்டிக்கோல இருந்து எல்லாருமே சேர்ந்து லோட்டஸ் ஷேப்பில் இல்லாட்டி இந்த அட்டப்பாட்டம்னு சொல்கிற அந்த வெசாக் லண்டன்லாம் செய்வோம். ஸோ இந்த லாஸ்ட் 4 இயர்ஸாக நான் எதுவுமே பண்ணலை. பட் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் ஸ்ரீலங்காவில் வந்து நான் வெசாக் பக்கெட் இருக்குல்ல அது வாங்கிட்டு வந்தேன். பட் என்னமோ தெரியலை, அது எனக்கு பிடிக்கலையா. ஐ கான்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன் தேன். லைக் ஒன்று கிழிஞ்சிருந்துச்சா, டிசைன் பிடிக்கலையா, ஸோ நான் அதை போடவே இல்லை. ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஒரு கம்யூனிட்டி இவெண்ட்டில் நான் வந்து கிராஃப்ட் ஒர்க் ஷாப் செஞ்சேன் கிட்ஸுக்காக. இந்த வெசாக் லண்டன் செஞ்சேன். அது ரியலி என்ஜாய்டு. ஸோ இட்ஸ் லைக் this year I am definitely going to make it. So here we are today. So இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது வெசாக் முடிஞ்ச ஒரு 2-3 நாள் ஆகிருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் இன் த கேம். ஐ வாஸ் பிஸி ட்ராவலிங், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோகமெல்லாம் போயிடுச்சு. ஸோ வெசாக் லண்டன் செய்கிறோம், அதுதான் முக்கியம். புசம் வரைக்கும் அதை நாங்கள் இந்த 2 விண்டோலையும் தூக்க போட்டுறோம். வாங்க உள்ளுக்குள்ளே போகலாம், வீடியோவுக்கு போகலாம். ஸோ நான் வந்து வெசாக் லண்டனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணேன். நான் வந்து லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்டுறேன். ஸோ இந்த ஸ்டேட், ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து நாங்கள் பேம்பு, அது என்ன, மூங்கில் மரத்தில் அந்த பிரான்ச்சில் இருந்து அந்த சின்னதாக அந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வெட்டி தான் நாங்கள் செய்வோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த வசதியெல்லாம் இங்கே இல்லை. ஸோ நான் வந்து இந்த பேம்பு ஸ்டிக்ஸ் வாங்கினேன் அமேசான்லேருந்து. ஸோ லிங்க் இஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன். இது வந்து 30 cm by 3 mm சைஸ். And tissue papers, I think it's called tissue papers. Yeah, அது வந்து நான் வந்து ரெட் அண்ட் ஒயிட்டில் எடுத்துருக்கிறேன். அண்ட் வாட் எல்ஸ், அண்ட் ஜூட் ஸ்ட்ரிங் இந்த தின்னாக எடுத்திருக்கேன். நாங்கள் ஸ்ரீலங்காவில் என்ன யூஸ் பண்ணுவோம்னு எனக்கு தெரியாது. பட் ஃபன் ஸ்டோரி என்னென்னா, நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இந்த மாவையும் தண்ணியையும் கரைச்சி ஒரு க்ளூ செய்வோம். எங்கள்கிட்ட க்ளூ எல்லாம் இல்லாமலாம் கிடையாது. பட் ஐ டோன்ட் நோ வை நாங்கள் அதை பாப்பன்னு தான் சிங்களத்தில் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் ஐம் ரியலி சாரி. சரியா, ஸோ இந்த முறை நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். இன்னொரு ஃபன் ஸ்டோரி ஆகிடும், கோவிட் டைமில் இந்த பாப்பை ஃபேமஸ் ஆக்கிறதுக்காகவே நானும் அம்மாவும் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்தோம். அந்த பாப்பை சேர்த்துக்குள்ள அது நாங்கள் ஒரு காமிக்காக எதுவெல்லாம் பண்ணி நாங்கள் 2 பேரும் சிரிச்சு அம்மா சிரிச்சதெல்லாம் அழுந்து கரண்டியெல்லாம் வந்து நாங்கள் அந்த ஒரு காலேஜ் லைக் பிஹைண்ட் த சீன்ஸே இன்னொரு வைரல் ஆகிற அளவுக்கு அப்படி ஒரு மொக்க வீடியோவாக இருந்துச்சு அது. ஐ டோன்ட் நோ வெதர் ஐ அப்லோடட் இட் ஆர் நாட். ஸோ இட் வாஸ் ஸோ ஃபன். பட் ஐ டோன்ட் ரியலி மிஸ் தோஸ் மொமெண்ட்ஸ் வித் மை மாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துருக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி தம்மச்சக்கரை அண்ட் புத்தா இதெல்லாம் நான் வந்து கிரிக்கெட் மெஷினில் யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி ஈஸி. வாங்க நாங்கள் இப்போ நம்மளுடைய வெசாக் லண்டனை செய்யலாம். ஸோ நாங்கள் வந்து அட்டப்பட்டம்னு சொல்கிற வெசாக் லண்டன் தான் செய்ய போகிறோம். ஸோ நாங்கள் வந்து சுற்றி வர 4 ஸ்கொயர்ஸ், மேலேயும் கீழேயும் 2 ஸ்கொயர்ஸ் வரணும். ஸோ நாங்கள் வந்து மொத்தமாக 6 ஸ்கொயர்ஸ் வந்து செஞ்சுக்க போகிறோம். ஸோ டேக் 2 பேம்பு ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி க்ராஸாக வச்சுட்டு நாங்கள் இதை டைப் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஜூட் ஸ்ட்ரிங்கை எடுத்து 2 பேம்பு ஸ்டிக்ஸை க்ராஸாக வச்சு நல்ல டைட்டாக டைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கொயரில் ஒரு கார்னரை நாங்கள் நல்லா டைட்டாக டைப் பண்ணியாச்சு. அதே மாதிரி மீதி 3 கார்னர்ஸையும் டைப் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் ஒரு ஸ்கொயர் செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ நாங்கள் இதே மாதிரி இன்னும் 5 ஸ்கொயர் செய்ய போகிறோம் எங்களுடைய ஒரு வெசாக் லண்டனுக்கு. வாங்க செய்யலாம். இந்த அட்டப்பட்டமைக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்குது, அதை தான் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா ஒரு ஐகானிக் வெசாக் லண்டன் ஸ்ட்ரக்சர்னே சொல்லலாம். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து புத்திசம் ஃபிலாசபியை பற்றி சொல்லிக் கொடுக்குது. இதில் 4 ஸ்கொயர்ஸ் இருக்குல்ல, அது வந்து புத்திசம் டீச் பண்ணுற 4 நோபல் ட்ரூத்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்குது. அதோட இந்த 8
ட்ரையாங்கிள்ஸ் வரும் இதில். இது வந்து பார்த்திங்கன்னா நோபல் 8-fold பாத், அதாவது எத்திக்கல் கண்டக்டாக இருக்கட்டும், மென்டல் டிசிப்ளினாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சஃபரிங்கை ஓவர் கம் பண்ணுற விஸ்டமை சிம்பலைஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன எல்லாம் மேலேயும் கீழேயும் ஒரு ஸ்கொயர் வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும். இது வந்து சைக்கிள் ஆஃப் லைஃப்பை எம்ஃபசைஸ் பண்ணுது. அதாவது டாப் வந்து பர்த்தையும் பாட்டம் வந்து டெத்தையும் சிம்பலைஸ் பண்ணுது. அதாவது லைஃப் இஸ் டெம்பரரிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரில்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் டெக்கரேட்டிவ்காக மட்டும் பண்ணது கிடையாது. அதாவது லைஃப்பில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அந்த டைம்லலாம் நாங்கள் ஹம்பிளாக கிரவுண்டடாக இருக்கணுங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்குது. ஒரு அட்டைப்பட்டு மேலே எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? Well, I'm done with the 6 squares. இப்போ நாங்கள் இது அவ்வளோத்தையும் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ 4 சைடு கவரும் and 1 at the top and 1 at the bottom. வாங்க ட்ரை பண்ணலாம். இப்போ okay, I'm really scared. ஸோ இதுதான் ஸ்கொயர்னா நாங்கள் இதை இப்படி திருப்பி ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு வச்சுட்டு இன்னொரு ஸ்கொயரும் அதே மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த ஜாயின்ட்ஸ் ரெண்டையும் நாங்கள் டைப் பண்ண போகிறோம். ஓகே, இந்த 2 ஜாயின்ட்ஸ் நாங்கள் இப்போ டைப் பண்ண போகிறோம். அம்மா as a pro at this, அவங்களோட சேர்ந்து தான் நான் செய்வேன். ஸோ இந்த 6 பாக்ஸையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே my god அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு. What is this? It's so hard. Okay, this one is done. So இதே மாதிரி நான் வந்து 4 கார்னர்ஸ்க்கும் டைப் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து பிளாஸ்டிக்கில் ரெடிமேட் வெசாக் லாண்டன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ ஐம் நாட் இன்டு தேட் பிகாஸ் இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து செய்யும் போது ரொம்ப கலகலன்னு இருக்கிறனால. பட் எனக்கே இப்போ ஒரு பாயிண்டில் தோணுச்சு, அதெல்லாம் வாங்கியதான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்ல, இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல அப்படி இப்படின்னு. பட் even though it's hard, when you build a lantern with your family and friends, it's a nice feeling. And Vesak buckets எல்லாத்தையும் வீட்டு சுற்றி ஒரு ட்ரீலையும் ஹேங் பண்ணி அது மழை பெய்யும். அண்ட் அது மழை பெய்யச்ச அந்த கேண்டில் வந்து அணையாமல் இருக்கணும், இல்லாட்டி காற்றடிச்சு அந்த பக்கெட் எரியாமல் பார்த்துக்கணும். அதெல்லாம் நினைக்கும் போதே ஒரு நாஸ்டால்ஜியாவாக இருக்குது. this. ஸோ இந்த 4 இதுவும் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வந்து செஞ்சுட்டு ஒரு ஸ்கொயர் இங்கே வரும், இன்னொரு ஸ்கொயர் இங்கே வரும். அது வந்துச்சுன்னா நம்மளுடைய வெசாக் லாண்டர்ன் not done, like halfway done, but this is the hardest part, I would say. Okay, then cut it along. இதுக்கெல்லாம் ஒரு பொறுமை வேணும். நீங்கள் ஒழுங்கான லைக் அந்த உண்மையான மூங்கில் பிரான்ச்சஸ் எடுத்து செஞ்சீங்கன்னா அந்த லண்டன் நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம் எவ்ரி இயர். பட் இந்த குச்சி வச்சு செஞ்சேன், ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோனா லாங் லாஸ்ட். மறந்துட்டியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் ஷேப் வருது, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வரணும். ஸோ இப்போ நாங்கள் இந்த வாக்கில் இந்த மாதிரி நாங்கள் இதை வந்து டைப் பண்ணிக்க போகிறோம். மேக் ஷுவர் நீங்கள் வந்து எல்லா ஜாயின்ட்ஸையும் நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணி டைப் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ இந்த ஸ்டிக்கும் கலந்து வராத. கை வலிக்குது மக்களே, கை வலிக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் டைப் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்கொயர் கீழையும் வந்தால் எங்களுடைய அட்பாத்தமை ரெடி. டாப்பை எப்படி பண்ணமோ அதே மாதிரி இதையும் இந்த ஜாயின்ட்ஸோடு டைப் பண்ண போகிறோம். எங்களுடைய பியூட்டிஃபுல்லான அட்பாத்தமை இஸ் ரெடி. இப்போ நாங்கள் இதை டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒட்டி டெக்கரேட் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஒயிட் இந்த அட்பாத்தமையை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு வந்து 4 ஸ்கொயர் தேவை என்ன இருக்குது. அண்ட் 8 ரைட் 1 2 ஐ திங்க் 8 ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் நான் வந்து இந்த ஒயிட் டிஷ்யூவை வெட்டிக்க போகிறேன். Just keep it here. Just light அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மேக் ஷூர் இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்னு. மேக் ஷூர் நீங்கள் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி 4 பக்கமும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
நம்ம லண்டனை ஹேங் பண்ணுறதுக்காக நான் டாப் ஓப்பன் ஸ்கொயரில் ஒரு ஜூட் ஸ்ட்ரிங் எடுத்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து இந்த அழகாக ஒயிட்டில் கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழேயும் அண்ட் எவ்ரி கார்னர்ஸ்லையும் நாங்கள் வந்து டேஃபல்ஸ் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர்லேயே வெட்டி ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரு டெக்கரேஷன் இருக்குது, அதையும் செய்ய போகிறோம். என்னுடைய ஃப்ரில்ஸுக்கு வந்து நான் வந்து ரெட் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் என்னுடைய லண்டன் வந்து ஒயிட்டாக இருக்குது அண்ட் நான் வந்து ரெட்டில் ஃப்ரில்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து ஒரு ஷேடாக வர மாதிரி லைக் ரெட் டு ஒயிட் அந்த மாதிரி வரனால நான் இந்த மாதிரி நீட்டமாக ஒரு ரெட்டில் டிஷ்யூவும் அதுக்கப்புறம் ஒயிட்லேயும் வெட்டியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறா க்ளூ போட்டு ஒட்டிக்க போகிறேன். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சின்ன சின்னதாக ஃப்ரில்ஸ் வெட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒட்டிட்டேன். நம்ம லண்டனுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த சின்ன துணி மடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் ரெண்டாக மடித்து நான் வந்து டஃபல்ஸ் மாதிரி வெட்டிக்க போகிறேன். ஒரு உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுது? இப்போ நான் வந்து ஒரு 1/2 இன்ச் மாதிரி ஒரு சைஸில் வெட்டிக்க போகிறேன். நீங்கள் வந்து நேராகவும் வெட்டலாம். ஓ யூ கேன் டூ திஸ் zigzag thing which my mom does. க்ளூவால் எங்கேயாச்சும் ஒட்டி இருந்துச்சுன்னா கவனமாக எடுக்க பாருங்கள். அண்ட் எங்கேயாச்சும் கட் பண்ணாமல் அப்படி இருந்துச்சுன்னா அதையும் எனக்கு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம லண்டனை அப்சைட் டவுனாக திருப்பி நம்மளுடைய பாட்டம் ஓப்பன் ஸ்கொயர் இருக்குல்ல அதில் நாங்கள் வெட்டிக்கிட்ட இந்த ஃப்ரில்ஸை ஸ்டிக் பண்ண போகிறோம். நம்மளுடைய வெசாக் லண்டனில் நான் வந்து கீழே எல்லா டஃபல்ஸையும் ஒட்டிப்பேன். ஆனஸ்க்கும் நான் வந்து இந்த மாதிரி டஃபல்ஸ் வச்சுருக்கேன். அதை தான் இப்போ நாங்கள் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மடிச்சு க்ளூ போட்டு 4 கார்னர்ஸ்க்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா பர்ஃபெக்ட். லெட்ஸ் டு தட் நவ். நல்ல க்ளூ போட்டு நம்மளுடைய 4 கார்னர்ஸ்லையும் இந்த ஃப்ரில்ஸை இப்போ ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ரெட் டிஷ்யூவில் நான் நீட்டாக ஸ்ட்ரிப்ஸ் வெட்டிக்கிட்டேன். ஸோ ஐ கேன் டூ த ஃப்ரில்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பார்டர் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சுக்கலாம். ஐ லைக் ஃப்ரில். ஸோ நான் வந்து இந்த மாதிரி க்ளூவை போட்டு இந்த மாதிரி ஃப்ரில்ஸும் இந்த இதுக்கு இந்த ஸ்டிக்ஸை சுற்றி ஒட்ட போகிறேன். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும். அதையும் செஞ்சுட்டு நாங்கள் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு தம்மச்சக்கரையோ ஒரு புத்தா ஸ்டிக்கரையோ இதில் வந்து ஒட்ட போகிறோம். நாங்கள் எல்லா ஸ்டிக்குக்கும் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெட் டிஷ்யூவை உங்களுடைய தம் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரால் பிடிச்சிட்டு தம்மால் கீழே இருந்து முன்னுக்கு தள்ளுங்க. நான் இப்போ காட்டியிருக்க மாதிரியே. என் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே நான் ஏன் நெயில்ஸ் செய்ய மாட்டேன்னு சொன்னால் செய்வேன். எதுக்காக தான் ஒன்று க்ளூ ஆகிடும், இல்லாட்டி ஒரே பெயிண்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே இந்த ஃப்ரில்ஸில் வந்து கவர் ஆகிடுது. அதனால தான் நான் சொன்னேன் இந்த ஒயிட் ஷீட்டை ஒட்டும் போது அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து வெட்ட சொல்லி. ஸோ இந்த ஜாயின்ஸை கவர் பண்ணுறது அப்போ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பிகாஸ் இந்த ஃப்ரில்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடலாம். குட் ஐடியா, ரைட்? Vesak lantern is done. ஸோ இப்போ நாங்கள் வந்து இங்கே வச்சுருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இவங்களுக்கு நான் க்ளூ போட்டுக்க போகிறேன். எனக்கு சைட்லேருந்து விளங்குது இல்லை, பட் ஐ அஸ்யூம் நான் சரியாக மிடில் தான் விட்டுறேன். Done the dusted. I love it. I love the colors. I mean the red and white combo is so good. And சின்னதுலேருந்து எனக்கு இந்த combo பிடிக்கும். And yeah, like, but how do I say, like I don't like to compare myself with anyone, but deep down, okay, உள்ளுக்கு ஒரு பற்றி சொல்லுது அம்மா would have done a better job. The thing is அவங்களுக்கு வந்து எல்லா வருஷமும் செஞ்சு அவங்க வந்து வெசாக் லண்டன் செய்கிறதுல ஒரு ப்ரோனே சொல்லலாம். But this is my first time, so I'm happy with that. I did it. I finally did it. So well done, Chintu. Well done. So I know it's too late for you guys to make your Vesak lantern, but மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் இயர் செஞ்சு உங்கள் வீட்லையும் ஹேண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ hope you guys enjoy this video. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து வர வீடியோ ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஸோ stay tuned. குமுதா என்னாச்சு?